வணக்கம். நீங்கள் யாரையாவது எப்போவாவது பாடி ஷேமிங் பண்ணியிருந்தா அல்லது உங்களே யாரையாவது இப்போ பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நேரம் செவ்வாய்க்கிழமை விடியப்புறம் சரியாக 3 மணி. இன்றைக்கு என்னோட டியூட்டியிலேருந்து நான் புத்தகம் வாசிக்கலை. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு புதிய மனிதரும் எங்களுக்கு ஒரு புது புத்தகம் மாதிரி தான். அவங்கள படிக்கிறதும் ஒரு கல்வி தான். ஸோ உங்களோட நிறைய மெசேஜ் பெண்டிங்கில் இருந்தது. அதை வாசித்து எல்லாருக்கும் பதில் போட்டு நான் உங்களோட மெசேஜ்களை வச்சு தான் நான் என்ன கதைக்கிறது, என்ன டாப்பிக்கை பதிவு பண்ணுறது, என்ன டாப்பிக்கை நான் லைவில் கதைக்கிறன்றதை நான் முடிவு பண்ணுறேன். நிறைய நல்ல மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அக்கா ப்ளீஸ் ஒரு பாட்காஸ்ட் தொடங்க கொண்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. காலப்போக்கில் அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு இந்த பாடி ஷேமிங்கை பற்றி அடிக்கடி மெசேஜ் வரும். அக்கா நான் குண்டாக இருக்கிறேன், அக்கா நான் டிவோர்ஸியாக இருக்கிறேன், அக்கா நான் தனியாக இருக்கிறேன், அக்கா நான் பணம் இல்லாமல் இருக்கிறேன், அக்கா நான் சரியான அண்டர் வெயிட் ஒல்லியாக இருக்கேன். இதனால எல்லாம் நான் புறக்கணிக்கப்படுறேன்னு வரும். ரீசன்ட்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. அது பாடி ஷேமிங்கில் வராது, இன்டெரக்டாக அது ஒரு வன்முறை என்னை பொறுத்த வரைக்கும். இங்கெல்லாம் அது சட்டப்படி குற்றம், அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணுண்டா அவள் தாயுமே அடைவாள் தானே. அதை விட இன்றைக்கு தாயான ஒரு அம்மா தன்னோட குழந்தை டார்க் ஸ்கின், எங்களோட திராவிடத்த கலர் கருப்பு கலரில் தன்னோட குழந்தைன்ற ஸ்கின், அதை யாரோ பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. கவலையாக இருக்குது. எப்படி அக்கா என்னோட பிள்ளையை வெள்ளையாக்கலாம்ட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு உண்மையாக சிரிப்பு வந்தது. எனக்கு முதல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அதைத்தான் பதிவு பண்ண வந்தேன். நான் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் நான் இந்த காதில் விழுறது, எங்களோட அம்மா பேர் கிளி, என்ன கிளி இது பனை மாதிரி வளர்ந்துருக்கு, எங்கே மாப்பிள்ளை எடுக்க போகிறேன், என்ன கிளி உனக்கு இருக்கிற முடிக்கு இதுக்கு என்ன ஒரு புருண்டல் முடியாக கிடக்கு, ஏன் கிளி இந்த ஒன்று பொடியல் ரெண்டே முருக கடவுள் மாதிரி உள்ள கலராக பேத்து போட்டு இந்த பொட்டியை கரப்பாக பேத்துன்னு. இதுதான் என் காதில் விழுந்தது. என்னோட அம்மாண்ட சைட்டில் ஆக்கள் எல்லாரும் நல்ல நீட்டு முடி, நல்ல நடிகை மாதிரி பின்ன, என்னோட கசின்ஸ் எல்லாம் நல்ல கலர், ஈவன் என்னோட பிரதர்ஸுமே நல்ல ஸ்மார்ட்டாக நல்ல கலராக இருப்பாங்க. அங்கே கம்பேர் பண்ணும்போது நான் வேறு லெவலில் வேறு அட்டு ஃபிகராக இருப்பேன். அந்த போஸ்டல் ஐடென்டி கார்டில் நம்மளோட மூஞ்சி முகங்களை பார்த்து சிரிப்பம் இல்லை. சரியான ஒல்லி, சரியான உயரம், சரியான கலர் குறைவு, ஒரு கோடு இப்படி இருந்தால் இந்த கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு போடும்போது இந்த கோடு பெருசாக தெரியும், இந்த கோடு கட்டியாக தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு கம்பேரிஷன் வரும்போது நாம் அந்த கம்பேரிஷனில் அந்த லெவலில் இல்லாத போது இப்படி விமர்சிக்கப்படுவோம். ஒரு காலப்போக்கில் எனக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்ததா தெரியாது. நான் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் விட்டு தொடங்கிட்டு அப்போ என்னோட அப்பா கூப்பிட்டு கேட்டார், என்னம்மா போறீங்களே இல்லைன்னா. அம்மா அவங்க கவலைப்படுறாவோ தெரியலையாப்பா, எல்லாரும் இப்படி கம்பேர் பண்ணி கதைக்கணும்டா. அப்பா சொன்னது தான் மோரை. அதைத்தான் நான் இந்த கேர்ளுக்கும் சொன்னேன். என்னோட அப்பா சொன்னேன், இந்த பழைய ஆக்கள் அப்படி தானே கதைப்பினோம், கொம்மாண்டி ஆக்களுக்கு அழகை கொடுத்து கிடைக்க ஒழிய ஒரு சதத்துக்கு அறிவை கொடுக்கல. என்னோட பொம்பளை பிள்ளைக்கு நல்ல அறிவை கடவுள் கொடுத்துருக்கான். அவள் எங்கே இருந்தாலும் தன்னை அழகாக்கி கொள்வாள். எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம்னு பார்த்தீங்களா. ஒரு 10 வயசுல எனக்கு இது அப்பா சொல்லியிருப்பார். 9-10 வயசுல அது ஆணி அடிச்ச மாதிரி என் மனசுல பட்டது. அதுக்காக என் அம்மா ஆக்கள் எல்லாம் அறிவில்லைன்னு இல்லை, பட் அந்த தந்தை அந்த மகளுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், ஒரு 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 கோட்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு கான்ஃபிடென்ட்டை சரியாக அதிகமாக்கிச்சு. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்டையிலிருந்து எப்பவும் கண்ணாடி முன்னாடி நான் இப்படி கெத்தான் நிற்பேன், நீ பேரழகியடி, அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும். இன்றைக்கு என்னை கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாரும் மாற்றி சொல்கிறாங்க, நீ எப்போ இந்த வயசில் இப்படி இருக்கிறியா, இவ்வளோ க்யூட்டாக இருக்க, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறியான்னு சொல்கிறாங்க. இந்த வாய் என்ன வேணும்னாலும் கதைக்கும். கதைக்கிற வாயை எங்களால் தடுக்க முடியாது. ஆனால் எங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை இந்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரலாம். உங்களை சுற்றி யார் இருந்தாலும் யாரும் இந்த மாதிரி சில பேருக்கு அது இங்கே நிறைய பேர் தற்கொலை பண்ணுவாங்க தெரியுமா, இந்த புல்லிங்கில் இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறதால. இங்கே அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். வெளிநாடுகளில், எங்களோட நாடுகளில் அது தண்டனைக்குரிய குற்றமாக எனக்கு தெரியலை. ஸோ எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை, குழந்தைகளை, சகோதரங்களை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதுக்காக பூஸ்டாக சொல்லுங்கள். அறிவு இருந்தால், ஆட்டிடியூட் இருந்தால் எல்லா இடத்துலையும் அழகாக நாம் தெரியலாம். வெறும் அழகாக வச்சு என்ன பண்ணுறது, இதுக்கு தான் நீங்கள் அதை போய் கஷ்டப்படணும். தேங்க்யூ, பாய். சொல்ல மறந்துட்டேன். ஆங்கிலத்திலும் வெள்ளக்காரன் சொல்லுவான், பியூட்டி லைஸ் ஐஸ் ஆஃப் த பிஹால்டர் என்று சொல்லுவான். அதாவது பார்க்குற பொருள்லையோ மனிதர்லையோ அழகில்லை, அது எங்களோட கண்ணில் பார்வையிலே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது சரியில்லாமல் பட்டால் இங்கேயும் தான் பிழை ஒழிய அங்கேயும் பிழை இல்லை.